இந்தியாவில் மனித நாகரிகம் முதல்ல வடக்கில் தான் தோன்றுச்சுன்றத மறுக்கிற விதமாக அமைஞ்சிருக்கக்கூடியது தான் நமக்கு கீழடியில் கிடச்சிருக்க ஆதாரங்கள். ஆனால் அதை ஒப்புக்கொள்ள மறக்குது இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம். துல்லிய ஆதாரங்களோடு நிரூபித்தாலும் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறது ஏஎஸ்ஐ, ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. நமக்கு கீழடியில் கிடைச்ச ஆதாரங்கள் தமிழ் மொழி 2000 அல்ல 2600 வருடங்கள் பழமையானது என்பதை குறிப்பதற்கு பல ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. ஆனால் அதை வெளிவர விடாமல் அதை வெளிவர வைக்க போராடும் ஒரு தமிழனையும் மறுக்கிறார்கள். இந்த வீடியோவில் கீழடியில் மறுக்கப்பட்ட ஆதாரங்களும் அதற்கு பின்னாடி நடக்கிற அரசியலை பற்றி ஃபுல்லாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்கள். ஜனவரி 2023 கே. அமர்நாத் ராமகிருஷ்ணன், ஒரு தமிழன், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஆஃபீஸ்க்குள்ளே 982 பக்கங்களை கொண்ட கீழடியோட சர்வே ரிப்போர்ட்டை எடுத்துகிட்டு போய் சப்மிட் பண்ணுறாரு. அதில் எல்லா டீட்டெயில்ஸுமே இன்க்ளூடாக இருந்துச்சு. தமிழ் மொழியை பற்றி, பீட்டா அனலிட்டிக்கல் லேப்ஸில் அவங்க நடத்தின டெஸ்ட், இட்டாலியில் நடத்தின அவங்களோட டெஸ்ட், இந்த மாதிரி எல்லா ரிப்போர்ட்ஸுமே கம்பைண்டாக இருந்துச்சு. அவரும் அதை சப்மிட் பண்ணிட்டு ரிப்ளைக்காக 2.5 வருஷம் வெயிட் பண்ணார். கடைசியாக மே 2025 அவருக்கு ஒரு மெயில் வருது. அதில் இந்த ரிப்போர்ட் சரியாக இல்லை, நீங்கள் இந்த ஆராய்ச்சியை திருப்பி மேற்கொள்ளணும், அதில் கொடுத்துருக்கக்கூடிய ஆதாரங்கள் பத்தாது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. இதை கேட்ட அவர் இந்தியாவின் பழமையான சிந்து சமவெளி நாகரிகத்திற்கும் கீழடி நாகரிகத்திற்கும் இருக்கும் தொடர்பை ஏற்க மறுக்கும் பிற்போக்குத்தரமான அரசியல் என்று குறிப்பிடுகிறார். அதோடு சேர்த்து இது ஏன் கீழடிக்கு மட்டும் நடக்குதுன்ற கேள்வியை எழுப்புறாரு. இதை சொன்ன உடனே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறாங்க. அவருக்கு பதிலாக அப்பாயின்ட் பண்ணப்பட்ட ஆர்கியாலஜிஸ்ட் 5500 பொருட்கள் கிடைச்சுமே அதுக்கப்புறம் அங்கே எந்த பொருட்களுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறாரு. இதை ஏற்க மறுத்த மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த ஆராய்ச்சியை திரும்ப கையில் எடுத்து 2019 இதன் நாகரிகம் 600 BCE வரை இருக்கலாம் என குறிப்பிடுறாங்க. இது நடக்கிறதுக்குள்ளே ராமகிருஷ்ணனை 3 தடவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறாங்க. அசாம் டு டெல்லி, டெல்லி டு நொய்டா. 10 வருடங்களாக தன் வேர்வை சிந்தி வெளிக்கொண்டு வரப்பட்ட தமிழ் மரபை மறைப்பதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை. அதோடு 2007 அவர் சரியாக பணியில் இல்லை என்று குறிப்பும் எழுந்திருக்கிறது. இன்னொரு குறிப்பு, கீழடியில் நடக்கும் ஆராய்ச்சிக்கு பணம் ஒதுக்கப்படாத போதிலும் சரஸ்வதி ஆற்றின் பக்கம் ராஜஸ்தானில் நடக்கும் ஆராய்ச்சிகளுக்கு மட்டும் தொடர்ந்து பணம் ஒதுக்கப்பட்டு கொண்டே இருந்தது. இதற்கான காரணம் ஏன்? மேலே இருக்க கவர்மெண்ட் நம்ம தமிழ் நாகரிகத்தை வெளிக்கொண்டு வர மறுக்குதான். இதை சரி செய்ய நம் தமிழ்நாட்டு முதல்வர் MK ஸ்டாலின் 7 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த ஆராய்ச்சியை தொடரவும் அதுக்கு தேவையான எல்லா பரிசோதனையும் செய்ய அனுமதி கொடுத்துள்ளார். மேலும் இதில் இருக்கும் தமிழ் எழுத்துக்களை சரியான முறையில் எடுத்துரைப்பவர்களுக்கு ரூபாய் 10 லட்சம் அன்பளிப்பாக வழங்கப்படும் என அறிவித்துள்ளார். இன்ன வரைக்கும் அந்த ரிப்போர்ட்டில் அவர் ஒரு எழுத்து கூட மாற்றலை. ஆனாலும் அந்த ரிப்போர்ட் இன்னும் அந்த ஏசியோட டேபிளில் தூங்கிட்டு தான் இருக்கு. எங்கே இது மாதிரி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி இந்தியாவோட மூத்த குடி தமிழ் தான் தெரிஞ்சிருமோன்ற பயத்தில் இதெல்லாம் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. ஆனால் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து இந்த ஆராய்ச்சியை பண்ண அந்த மனுஷனை சரியான ஃபங்க்ஷனிங்கே இல்லாத ஒரு ஆஃபீஸில் நொய்டாவில் உட்கார வச்சுருக்காங்க. அவங்களால அந்த ஆதாரங்களை மறுக்க முடியல. அதனால தான் அந்த ஆதாரங்களை கொண்டு வந்தவனை மறுத்திருக்காங்க.